ஓம் சக்தி. மகாவராகி டிவி பக்தர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனி மாதம் தேய்பிறை பஞ்சமியில் மகா வராகியாக பல்லூர் வராகியாக வீற்றிருக்கின்ற அம்மாவிடம் நம்ம இன்னைக்கு தீபம் ஏற்றுறோம். தொடர்ந்து பஞ்சமி பல்லூர் வராகி அம்மாவை தேடி வந்து தீபம் இட்டால் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும், செழிக்கும். என்ன ஒரு உங்கள் வீட்டில் காரிய தடை இருந்தாலும் சரி, செயல் தடை இருந்தாலும் சரி, பில்லி சூன்யம் மந்திரம் மாந்திரிகம் இருந்தாலும் சரி, தொழில் தடை இருந்தாலும் சரி, வருமான தடை இருந்தாலும் சரி, அந்த செட்டியார் குருசாமி ஐயா சொன்னா பாருங்க, தொடர்ந்து ஒருத்தங்களோட வீட்டு வாசல்ல ஒவ்வொரு பிராணிகளா இறந்து வருது, இந்த அம்மா கிட்ட வந்ததுலேருந்து நின்று விட்டதுன்னு சொல்லிட்டு. பேராற்றல் அப்படின்னா பிரபஞ்சத்துடைய சக்தியோட பேராற்றல் யாருன்னு சொன்னா இந்த அம்மா தான். இந்த பல்லூரிலிருந்து இருந்து கொண்டே அம்மா உலகளவில மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நடத்துறாங்க. உத்தரகோசமங்கை அம்மா தான் பார்த்துருக்கோம். காசியில் இருக்கிற அம்மா வராகி அம்மா இருக்காங்க. அப்புறம் தஞ்சாவூர்ல மகா வராகி அம்மா இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வராகி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு உலகம் முழுதும் மக்கள் எல்லாருடைய வீட்டிலையும் திருவுருவ படத்திலையும் சரி அல்லது விக்கிரகத்திலையும் சரி அம்மா பால் குடிக்கிறாங்க, தேன் குடிக்கிறாங்க, பானகம் குடிக்கிறாங்க. அதே போல உலகத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல விளக்குல ஜோதியில இந்த ஜோதி ரூபத்துல அதிசயம் நடத்தினவங்க என்னன்னா என்னுடைய வீட்டுல தான் பல்லூர் இந்த வராகி அம்மா அழகா இந்த நிறத்திலே இந்த சிவற்றினுடைய நிறத்திலேயே அம்மா என்ன நிறத்துல இங்க இருக்கிறாங்களோ இந்த நிறத்திலேயே அம்மா வந்து வெள்ளி காப்போட வந்து இருந்தாங்க. அதுதான் இந்த அம்மாவோட அற்புதம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் நினச்சிருப்பாங்க மூலஸ்தான வராகி அம்மாவுக்கு எத்தனை அதீத சக்தியோ அதே சக்தி தான் இங்கே பிராகாரத்தில் இருக்க வராகி அம்மா. என் வீட்டில் விளக்குல காமாட்சி விளக்குல வெள்ளி காப்போட இந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க, மஞ்சள் குழம்போட காட்சி கொடுக்குறாங்க. மூலஸ்தானத்துக்கு நிகரானவங்க தான் இந்த அம்மா. இவங்க தான் பிரபஞ்சத்தோட சக்தி. பல்லூர் வராகி அம்மா நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உலகத்தில் எந்த மூலையிலையும் சரி நீங்கள் ஒரு கோயிலில் சென்று இந்த மாதிரி பஞ்சமி அன்னைக்கு பூசணிக்காய் தீபம் இந்த தேங்காய் தீபம் போட்டிங்கனாலே செழிப்பு. இது எதற்காக அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான திருஷ்டிகளை வந்து நீக்கும். இந்த வாழை இலை நம்ம வாழ்க்கையோட பசுமைக்கு, இந்த தேங்காய் இந்த சிறப்பு என்னன்னா தெரியும். இந்த முக்கண்ணுகளை உடைய இந்த தேங்காய் நம்மளுடைய எல்லா விதமான ஒரு பிறவி இந்த பிறவி வரும் பிறவியுடைய கர்மாவை நீக்குவது தான். இங்க பாருங்க ஜெயலட்சுமி அம்மா என்னோட இருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் இது பண்றது, அழகா வடிவமைச்சு கொடுப்பாங்க. நான் வந்து இந்த ஜெயலட்சுமி அம்மாவை நான் வராகி அம்மாவையே பார்ப்பேன். நான் ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருவே தேவோ சர்வ காரேஷு சர்வதா. இன்னைக்கு நான் இந்த பஞ்சமி அதுவுமா ஆனி மாத பஞ்சமியில 2024 நான் ஏற்றுகின்ற விளக்கு என்னை நம்பி நாடி வருகின்றவங்க, பல்லூர் வராகி அம்மாவை நாடி வருகின்றவர்களுடைய எல்லாருடைய தடையெல்லாம் நீங்க வேண்டும். யாரெல்லாம் நம்பி நமக்கு வரீங்களோ அவங்க எல்லாருமே கஷ்டங்கள் இன்றி முழு மூச்சாக தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும். பிரபஞ்ச நாயகி பிரபஞ்ச சக்தி யாரு அப்படின்னா இந்த பல்லூர் வராகி அம்மா. அவங்கள நினச்சிட்டு தான் இன்னைக்கு நம்ம தேங்காய் தீபம் ஏற்றுறோம். வெத்தலை பாக்கு மஞ்சளோட இங்கே இருக்கு. முதல்ல இந்த வாழையிலையை வைத்து வலது பக்கம் இருக்கணும் நுனி வாழையில வச்சு அதில் அரிசி போட்டு தேங்காயை உடைச்சி தீபம் ஏற்றி அம்மா இந்த விளக்கிலே வருவதாக ஐதீகம். அதால இந்த பூவை ஏற்றி முடிச்சு அதுக்கப்புறம் தூப தீப நைவேத அப்படின்னு சொல்லுவான்ல அந்த மாதிரி ஆராதனை. அதுக்கு அடுத்ததுக்காக ஊதுவத்தியில் ஏற்றணும். நான் எப்போதுமே வந்து விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்குலேயே நான் ஊதுவத்தி ஏற்ற மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பல்லூர் வராகி அம்மா விளக்கிலேயே ஜோதி ஸ்வரூபினியாக எனக்கு காட்சி கொடுக்குறாங்க. உலகம் முழுக்க அவங்க எல்லா பக்தர்களுக்கும் என் மூலமாக காட்சி கொடுத்தாங்க. அதனால என்றைக்குமே அம்மாவை நான் என்ன செய்வேன் அப்படின்னா தனியாக தான் ஏற்றுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பல்லூர் வராகி அம்மா இந்த 2 ஜோதியிலையுமே ஜோதி ஸ்வரூபினியாக காட்சி கொடுக்குறாங்க. அதனால வராகி அம்மா இருப்பதாக என்னுடைய ஐதீகம். ஓம் குண்டலி பிரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்து சிரோன்மணி சிவராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி சுரூபினி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீவராகி நமோஸ்துதே லூம் வராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக. மகாவராகி டிவி மூலமாக அனைத்து பக்தர்களுக்கும் பல்லூர் வராகியனுடைய மகா ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். தொழில் தடை காரிய தடை எல்லாம் நீங்கி எல்லா விதமான திருஷ்டிகள் ஏவல் பின்னி சூன்யங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மாவை நீக்கி நமக்கு நல்வாழ்வு கொடுக்க வேண்டும். இப்போது தூப தீபம் ஏற்றுறோம். அடுத்ததாக
இந்த கற்பூரம், இந்த கற்பூரத்தின் போதுதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்த சங்கல்பத்தை பண்ணிக்கோங்க. இந்த கற்பூரம் ஏற்றும் போது உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருக்கின்றோ அந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த தீபத்தின் மூலமாக வரும். இந்த கற்பூரம் எரிஞ்சு அடையறதுக்குள்ள நம்மளுடைய சுற்றி இருக்கிற அத்தனை விதமான திருஷ்டிகள், வில்லி சூன்யம், மந்திரம், மாந்திரிகம், தாந்திரிகம் கட்டுக்கள் எல்லாம் விலக வேண்டும். இந்த பல்லூர் வராகி அம்மா லக்ஷ்மி சொரூபிணியாக இருந்து நமக்கு அருளை தரவட்டும். வித்யாவதியாக இருந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வித்தையை கெடுக்கட்டும். சிறந்ததொரு கல்வியில் இருக்கின்ற தடைகளெல்லாம் நீக்கி, காரிய தடையினால் நீக்கி இந்த பல்லூர் வராகியமா நமக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்க வேண்டும். ஓம் குண்டலி பரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்த சிரோன்மணி சிவராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்ட காமப்பிரதாயினி சிவராகி நமஸ்ததே நூபராகி உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக. இப்போ சூரியன் இருக்கின்ற நேரம் காரணமாக ஓம் ஷாமலாய வித்மகே அலகசாய் தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரத்தையும் நீங்க சூரியன் இருக்கின்ற நேரத்தை பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மாவை 18 முறை, 21 முறை, 48 முறை, 51 முறை, 108 முறை நீங்க வராகி அம்மாவை நீங்க வழிபடலாம். வராகி அம்மா உடைய அருள் பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும். பல்லூர் வராகி அம்மா பிரபஞ்சத்தினுடைய நாயகி. பல்லூர் வராகி அம்மா இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்குமே இந்த பல்லூர் வராகி அம்மா தன்னுடைய கண் பார்வையால் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் தெரிக்கின்றார்கள். பல்லூர் வராகி அம்மா நினைத்து கொண்டு உங்கள் வீட்டிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் உங்களுடைய இந்த அம்மனுக்கு பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். காலை விடிகாலையில் எழுந்து பஞ்சமுக விளக்கேற்றி பஞ்சமி நாயகியாக வராகி அம்மனை வழிபடுங்கள். அதே போல சாயங்காலம் அந்தி சாய்கின்ற நேரத்துக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்பாக, அதே போல சூரியன் அஸ்தமனம் ஆகின்ற அந்த நேரத்திலே வராகி அம்மாவை பஞ்சமுக விளக்கேற்றி பல்லூர் வராகி அம்மாவை நினைத்து கொண்டு யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனையை நாம் மனமுருகி வேண்டிக்கிறீர்களோ அந்த இடத்துலனா பல்லூர் வராகி அம்மா பிரத்யட்சமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க அலுவலகத்தை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு வேண்டிய அந்த பூஜைகளை எல்லாம் நீங்க செய்யலாம். மகாவராகி டிவி மூலமாக ஆனி மாசத்திலே பஞ்சமி அதுவுமாக இந்த மகாவராகி டிவியின் மூலமாக இந்த பஞ்சமி நாயகியா இருக்கின்ற மகாவராகி அம்மாவை உங்களுக்கு காணொலி மூலம் காட்டுவதில் ஒரு சிறந்த பாக்கியத்தை பெறுகின்றேன். அம்பிகை ஆனந்த சொரூபிணியாக உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்தை தர வேண்டும். பாகிய லட்சுமியாக இருந்து பாகியத்தை தர வேண்டும். தனதேவியாக இருந்து தனதானிய சம்பத்தை தர வேண்டும். வித்யா தேவியாக இருந்து வித்தியை கொடுத்து பிள்ளைகளுடைய கல்வியை வளர்க்க வேண்டும். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், எல்லா விதமான நோயை எல்லாம் தீர்க்கின்ற ஒரு அம்பிகை ஆனந்த சொரூபியாக இந்த வராகி அம்மா நமக்கு அருள் புரிய வேண்டும். பஞ்சமி நாயகி அம்மா உங்களுக்கு கேட்டதை கேட்ட வரத்தை தர வேண்டும். இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுடைய உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பல்லு வராகிய நினைச்சு கோயிலில் போயிட்டு இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றுங்கள். அதே போல பூஷணிக்காய் தீபத்தையும் ஏற்றுங்கள். முடிந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நீங்க பூஷணிக்காய் தீபம்னா ஏற்றக்கூடாது. கோயிலில் சென்று துர்க்கை அம்மன் சந்நிதியின் முன்னாக அரசாலை அம்மனாக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை, பல்லூர் வராகி அம்மாவை நினைத்து நீங்கள் வழிபடுங்கள். உலகளவில் இந்த அம்மா பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்கன்னா அந்த பல்லூர் வராகி அம்மா தான். மகாவராகி டிவி மூலமாக ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் யாரெல்லாம் வழிபடுகிறாங்களோ, யாரெல்லாம் வராகி அம்மா வழிபடுறாங்க, அவங்க வீட்டுக்குள்ளனா வராங்க. அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, தண்ணியில் முகத்தை காட்டுறாங்க. இதே மாதிரி அந்த ஓதம் செவிட்டில் காட்டுகிறாங்க, வேப்ப மரத்தில் காட்டுகிறாங்க, நிழலுருவா வராங்க. இது எல்லாமே இந்த அதிசயம் என் மூலமாக முதல்ல அந்த அம்மா எனக்கு காட்சி கொடுத்தது அப்புறமா எத்தனையோ பேருக்கு அம்மா அவ்வளோ அழகாக வந்திருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு அத்தனைக்கு நான் காரணம் என்ன அப்படின்னா பல்லூர் வராகி தான் முதல்ல சொல்வேன். ஏன்னா நான் முதல்ல வந்தது பல்லூர் வராகி அம்மா தான். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலை வியூ பண்ணி பாருங்களேன். நான் பல்லூர் வராகி அம்மா சேனல் போட்டதுக்கு அப்புறமா தான் அத்தனை அதிசயங்களும் உலகத்தில் பல யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்காங்க. அந்த அதிசயம் எனக்கு முதல்ல கிடைச்சது பல்லூர் வராகி தான். அதனால் நான் எப்போதுமே அதிசயங்களை நிகழ்த்தும் வராகி யார் என்று சொன்னால் பல்லூர் வராகி அம்மான்னு சொல்லுவாங்க. அம்மா அரசாலை அம்மன், நம்ம அரசாளுகின்ற அம்மன், இந்த பிரபஞ்சத்தையே அரசாட்சியாக கொண்டிருக்கிற அம்மன். உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய அத்தனையுடைய கண்களிலும் இந்த அம்மா இருப்பாங்க. பெரும்பாலும் சமயபுரத்தாதான் 1000 கண்ணுடையான்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த அரசாலை அம்மனாக இருக்கின்ற பல்லூர் வராகி அம்மா
1000 கண்ணுடையாள், லட்சக்கணக்க கண்ணுடையலாக இருந்து உலகத்தில் இருக்கின்ற அத்தனை வராகி பக்தர்களுடைய இல்லத்திலையும் அவங்க வந்து காட்சி தராங்க, அவங்களோட பழகுறாங்க, அவங்களோட பேசுறாங்க, அவங்களோட குரல் கொடுக்குறாங்க, அவங்க குடுக்கின்ற உணவையெல்லாம் குடிக்கிறார்கள், சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த வராகி அம்மா. ஏன்னா இந்த பல்லூர் இதற்கு முன்னாடி எத்தனையோ பேர் வராகி அம்மா பத்தி சேனல் போட்டிருப்பாங்க. ஐயா சொன்னார் பாருங்க, 20 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஆனா முதல்ல இந்த மகாவராகி டிவியில நான் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா வந்து பானகம் குடிக்கிறாங்க, நீர் குடிக்கிறாங்க, அந்த வராகி அம்மா போட்டோல கூட பானம் குடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏத்துற விளக்குல நம்ம போட்டோ எடுத்தோம்னா அந்த வராகி அம்மா வருவாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினது எப்படின்னா என் வீட்டுலன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகம். அப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சேன்னா இந்த பல்லூர் வராகி அம்மா எல்லையிலேயே. நீங்களே இதே மகாவராகி டிவியில இந்த பிராகாரத்துல இருக்க அம்மனை பாருங்க. நான் டாக் கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மனை பத்தி பேசும்போது அந்த வராகி அம்மா சிலையே என்னை பார்த்து திரும்பினதெல்லாம் நீங்க பார்த்து நீங்களே கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. அப்பனா அதிசய சக்தியார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்வேன், நான் கருமாரியம்மன் பக்தி தான், சமயபுரம் மாரியம்மன் பக்தி தான். நீங்க என்ன சமயபுரமாவும் பார்த்துருக்கீங்க, நாகத்தம்மனா பார்த்துருக்கீங்க, கருமாரியம்மனும் பார்த்துருக்கீங்க. ஆனா உலகத்துல அதிசயங்கள் நடத்துறாங்க. தெய்வம் நம்ம கூட வருமா, தெய்வம் நம்மளை பேசுமா, தெய்வம் நம்மளை பார்க்குமா, நம்மளை கடவுளை காட்ட முடியுமா, அதாவது சொல்ற மோடி மஸ்தான்வாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வீட்லயே நடக்குமா, நம்மளால அம்மன் நம்மளோட பக்கத்துல நிப்பாங்களா, பார்ப்பாங்களா, பேசுவாங்கன்னா கண்டிப்பா பேசுவாங்க. பல்லூர் வராகி அம்மா நினைச்சு பாருங்க. என்னோட யூடியூப் சேனல் நிறைய இருக்கு, போடுறது இல்லை நான், ஆனா பக்தர்கள் பார்வைகள் நிறைய இருக்கு. பல்லூர் வராகி அம்மா நினைச்சு வீட்டுல தீபம் போடுங்க, பல்லூர் வராகி அம்மா வச்சு வீட்டுல படம் வைங்க, பல்லூர் வராகி வச்சு சிலை வைங்க. அவங்க கனவுல வந்து உங்களோட பேசுவாங்க, நிழல்ல வந்து நிற்பாங்க, செவுத்துல வந்து நிற்பாங்க, மரத்துல வந்து நிற்பாங்க. திரும்பின இடத்துல எல்லாம் யார் வந்து நிற்பாங்கன்னா இந்த வராகி அம்மா குரலே கேட்கும். அந்த அதிசயம் யாருக்கு கிடைக்கும்னா நம்ம பக்தர்கள் தான். நான் முதல்ல சொல்றேன், இதற்கு என்னம்மா சூட்சமோ, பல்லூர் வராகியம்மா என்கிட்ட வரணும், வராகியம்மா என்னை பார்க்கணும், வராகியம்மா என்னோட பேசணும், வராகியம்மா என்னோட கூடவே வரணும், நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் வராகியம்மா வரணும், இதுக்கு நான் என்னமா செய்யணும்னு நீங்க சூட்சம் கேட்டீங்கன்னா நான் முதல்ல இருந்து எல்லார்கிட்டையும் சொல்வேன், அன்பு. உங்ககிட்ட அன்புன்னு ஒன்னே ஒண்ணு இருந்துட்டா போதும், உங்ககிட்ட பக்தின்ற ஒன்னே ஒன்று இருந்துட்டா போதும், உண்மையான பாசம் உங்ககிட்ட இருந்தா போதும். நான் உங்களை பார்த்து பேசுறேன், நான் வராகியம்மா பார்த்து பேசிட்டு இருக்கேன். இந்த பள்ளியம்மா சத்தம் கொடுக்குது பாருங்க, உங்ககிட்ட அன்பு மட்டும் இருந்துருங்க. அன்போட வராகியம்மா நினைச்சு நீங்க வீட்டுல விளக்கேத்துங்க. அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ்ன்னு சொல்லிட்டு கட்ட அழுத்துட்டு அவங்க உங்க பக்கத்துல வந்து நின்றுருவாங்க. நம்பி கும்பிடுங்க. வராகியம்மானாலே அருள் தரத்துக்கு தான். பிரபஞ்சத்துடைய சக்தி தான் வராகியம்மா, அதுவும் பல்லூர் வராகியம்மா. என் வாழ்க்கையில் அதீத சக்தி அதிசயங்கள் உலகம் முழுக்க நடத்த முடிஞ்சதுன்னா அதற்கு இந்த பல்லூர் வராகியம்மா தான் காரணம். அம்மா என்றைக்கு நம்மளை தொடர்ந்து வரணும், என்னைக்கு நம்மளோட இருக்கணும், தெய்வம் நம்மளோட இருக்கணும்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னைக்குமே தலைகணம் இருக்கக்கூடாது, என்னைக்குமே நாமனா இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருடைய குடும்பத்தை கெடுக்கக்கூடாது, எந்த பொய் புரட்டு பித்தலாட்டம் பண்ணக்கூடாது. அப்படி இருந்து பாருங்க, தெய்வம் என்னைக்கும் உங்களோடு இருக்கும். வராகி அம்மா தான் மட்டும் வரமாட்டாங்க, உங்களோட குலதெய்வத்தை கூட்டிட்டு வருவாங்க, உங்க இஷ்டத்தை தெய்வத்தை கொண்டு வருவாங்க, வழிபட தெய்வத்தை கொண்டு வருவாங்க. எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்று சொன்னால் வராகி அம்மா. ஓம் ஷாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய் தீமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். ஓம் ஸ்ரீ மகாதேவி மகாகாளி மகா பராசக்தி பல்லூர் வராகி அம்மா போற்றி போற்றி. ஓம் குண்டலி பரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டித்ய சிரோன்மணி ஸ்ரீ வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாம பிரதாயினி ஸ்ரீ வராகி நமோஸ்துதே. லூம் வராகி லூம் உன்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. பல்லூர் வராகி அம்மா நமக்கு மகாவராகி டிவி தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். வராகி அம்மா நினைக்கிற அற்புதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மகாவராகி அம்மா பல்லூர் வராகி அம்மா நினைக்கிற இந்த அதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து வராகி அம்மா அனுகிரகம் பெற மகாவராகி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து லைக் பண்ணுங்க. வராகி அம்மாவை பிடிப்பவர்கள் எல்லாம் ஓம் ஸ்ரீ ஜெய் வராகி பல்லூர் வராகி அம்மாவை போற்றி போற்றின்னு உங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. ஓம் சக்தி பராசக்தி. நல்லதை 4 பேருக்கு பகிர்ந்தா தவறில்லை. வராகி அம்மனுடைய புகழை, பல்லூர் வராகி அம்மனுடைய பஞ்சமீன் ஆகிய புகழை நான் இன்றைக்கு உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். இதை பலரும் உங்களுடைய குழுவில் ஷேர் செய்யுங்க.
பல்லூர் வராகி அம்மா பஞ்சமி நாயகியாக உங்கள் வீட்டில் வருவாங்கன்றத பலருக்கும் உங்களுடைய உண்மையை உணர்த்துங்க. எவ்வளோக்கு அவ்வளோ தெய்வத்தை புகழ்கிறோமோ, எவ்வளோக்கு அவ்வளோ தெய்வத்தை போஷிக்கிறோமோ, எவ்வளோக்கு அவ்வளோ தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம், அவ்வளோக்கு அவ்வளோ தெய்வத்துக்கோட பிரபஞ்சத்தோட அதீத சக்தி நமக்கும் வரும், அந்த தெய்வத்துக்கு வரும். இந்த அற்புதங்களை பலருக்கு பகிர்வோம். நாமும் பக்தியுடன் பல்லூர் வராகியை வணங்குவோம். வாருங்கள், மகாவராகி டிவியின் மூலமாக பல்லூர் வராகியுடன் இணைவோம். ஓம் சக்தி பராசக்தி.